ஹலோ டீச்சர்ஸ், ஐம் சௌமியா ஃப்ரம் எஸ்எஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர் வரிசைகள். ஸோ வந்து டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 2 கேண்டிடேட்க்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா, மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல் யாருக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டெட் பேப்பர் 1 கேண்டிடேட்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த 1+2+3 அந்த மாரிலாம் பேட்டர்ன் வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி பேட்டர்ன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டெட் பேப்பர் 1 கொஸ்டின் பேப்பர்ல தான் அதிகமா கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா வீடியோலயும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ சொல்லுவேன் நானு உங்களுக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 மார்க்கு, 4 மார்க் அந்த மாரி. ஸோ நம்பளோட வீடியோ இன்னைக்கு போட போற டாபிக் வந்து தொடர் வரிசைகள்லேருந்து மேக்ஸிமமா 2 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ ஒரு பேட்ச்லயும் 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்கறாங்க. இந்த டாபிக்ல இருந்து மட்டுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 காரங்களுக்கு கண்டிப்பா மஸ்ட் பார்க்க வேண்டிய டாபிக் இது. ஓகேவா? நெறைய போன வீடியோஸ்ல கமெண்ட் பார்த்தேன்னா, பேப்பர் 1க்கு போடுங்க, பேப்பர் 1 போடுங்க நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ பேப்பர் 1 கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்டின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பேப்பர் 2 அப்ப எங்களுக்கு வந்து இந்த டாபிக் வந்து வராதா அப்டின்னா, வரும். ஆனா ரேரா தான் வரும். பட் ஆனா வந்து இந்த சம்ம பார்த்து வச்சுக்கிறதுனால இது ஒண்ணும் தப்பு இல்ல உங்களுக்கு. ஓகேவா? பேப்பர் 2க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு 2 பேட்ச்ல மட்டும் தான் இது கேட்டிருந்தாங்க. ஸோ மத்தபடி எந்த ஒரு இதுலயும் உங்களுக்கு வந்து கேட்கல. சப்போஸ் இந்த வாட்டி கேட்டுட்டாங்க அப்டின்னா, தெரிஞ்ச விஷயத்த விட்டுட்டு வர வேண்டாம். ஓகேவா? இந்த வீடியோவ நீங்களும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கும் வந்து பை சான்ஸ் வந்துச்சுன்னா அட்டெண்ட் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான சம் தான். ஸோ பேப்பர் 1 வந்து கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். பிளஸ் இது கூடவே அடிஷ்னலா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எங்க இருந்து கேட்டிருக்காங்க? புக்ல வந்து அடிஷ்னலா ஒரு 2, 3 சம்மு புக்ல இருந்தே எடுத்திருக்கேன். பிளஸ் ஃபார்முலாவோட எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ஃபார்முலாவும் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, சம் போட போட அந்த ஃபார்முலா வச்சு போட போட உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும். சரியா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், பேப்பர் 1 ஸ்டூடண்ட் கேண்டிடேட்டா இருக்கீங்க. பேப்பர் 1 ஓடது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இல்ல அப்டின்னா, நம்மளோட அகாடமில இருக்கு. நான் இத அனலைஸ் பண்ணி தான் நான் கொஸ்டினே எடுத்திருக்கேன். சரியா? ஸோ லாஸ்ட் டைம் ரிவிஷன வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க கையில கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னோட காப்பி நான் எப்பவுமே இது வந்து நான் தனியாவே எடுத்து வச்சுப்பேன். ஓகேவா? ஸோ நம்ம திரும்பிய திரும்பிய நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ என்ன வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கண்ண தொறந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதத்தான் சொல்வேன். எல்லாருக்குமே நான் சொல்றேன். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு தான் இருக்கும். ஆனா மேலோட்டமா படிச்சு இதுக்கு ஆன்சர் இதுதான் அப்படின்னு நம்ம டிக் பண்ணிட்டு போயிடுவோம். நல்லா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அந்த கொஸ்டின படிங்க. படிச்சுட்டு அத வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதா தான் வரும். தெரியாதது வரவே வராது. நீங்க சம்ம போட்டு பார்த்து இருந்தீங்கன்னா, கண்டிப்பா தெரிஞ்சது மட்டும் தான் வரும். ஓகேவா? அந்த பதட்டத்துல உங்களுக்கு வந்து அத வந்து ஆன்ஸர வந்து தப்பா போடுவீங்க. ஓகேவா? ஸோ அதனால அந்த தப்ப இனிமேல் பண்ணாதீங்க. கையில கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுதான் இருக்க இருக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. லாஸ்ட் டைம் இந்த 20 டேஸ் ரிவிஷனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கம்மியா வந்துடுச்சு. இந்த டேஸ்க்கு ரிவிஷனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் நெறைய பேர்கிட்ட இருந்தாலே கை குடுக்கும். ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் நான் பார்க்கவே இல்ல. என்ன பார்க்கணும்னு ஒரு ஐடியாவே இல்லன்ட்டு கால்ஸ் எல்லாம் வருது. இப்ப வருது. ஸோ நான் வந்து ஆல்ரெடி நான் கவர்மெண்ட் டீச்சிங்ல தான் இருக்கேன். பட் ஆனா இப்போ ஒரு ஐடியாவே இல்ல. இப்போ படிக்கணும்னு நெனைக்கிறேன். இந்த டியூரேஷன்ல பாஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்கறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு சஜஷன் நான் குடுக்குறது என்னன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வாங்கி, ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து பாருங்க. அனலைஸ் பண்ணுங்க. அடுத்த நாள்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க போட்டு பார்த்துட்டே வருங்க. சம்மா இருக்கட்டும், இல்ல கொஸ்டின்ஸா இருக்கட்டும், இங்கிலீஷ் இல்ல தமிழா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். ஓகேவா? சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த கிளாஸ்ல தொடர் வரிசைகள்ல பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்டின்னா, சோ இது தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் நெறைய பேர் இங்கிலீஷ்ல கூட கொஸ்டின் கேட்டீங்க. சோ அதனால நான் வச்சிருக்கேன் இதுல. சோ 3, 10, 17, 24, 31 எக்ஸெட்ரா 213 என்ற கூட்டு தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 14வது உறுப்பு எது? இந்த மாரி கேக்குறாங்க. நம்பர்ஸ் குடுத்துட்டாங்க. இறுதியா இருக்கிற உறுப்புல இருந்து 14வது உறுப்பு எதுன்னு கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்த உடனே? ஃபர்ஸ்ட் 2 பார்ப்போம். 3,
10, 17, 24 அப்படியே போனா 213. என்ன பண்ணிருக்காங்க? 7 7 கூட்டியிருக்காங்க. கரெக்டா? ஓகேவா? இப்ப லாஸ்ட்ல இருந்து நம்ம வரணும் அப்படின்னா 14வது உறுப்பு வரணும்னா என்ன பண்ணணும்? 7 7 மைனஸ் பண்ணணும். 213ல இருந்து 7. அதுக்கப்புறம் அதுல அந்த வந்த ஆன்சர்ல இருந்து மைனஸ் 7. அப்படியே குறைச்சிட்டே வந்து 14வது உறுப்பு எதுன்னு நம்ம கண்டுபிடிப்போம். சோ அதுதான் நம்ம வந்து ஃபார்முலா தெரியலன்னா அந்த மாதிரி மெத்தட் தான் நம்ம பண்ணுவோம். இது ஃபார்முலால ஈஸியா போடணும். சோ அது எப்படி போடணும் அப்படின்றத நான் டைரக்டா உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். சோ ஃபார்முலா என்ன அப்படின்னா இறுதி உறுப்புன்னு சொல்லிட்டாங்க அவங்களே. ஓகேவா? அப்ப ஃபார்முலா என்னது? L minus N minus 1 into D. L தான் என்னது? இறுதி உறுப்பு 213 மைனஸ் N என்றது எத்தனையாவது உறுப்பு கேக்குறாங்க? 14வது உறுப்பு 14 மைனஸ் 1. D என்றது வேறுபாடு. ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் ஒன்னொன்னுத்துக்கும் உள்ள வேறுபாடு 7 7 கூட்டினா தானே வரும் அப்படின்னு. அப்ப வேறுபாடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா 7. அப்போ 213 மைனஸ் 14ல 1 போயிடுச்சுன்னா 13 இன்டு 7. அப்ப 213 மைனஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா 91ன்னு வரும். ஆன்சர் வந்து கழிச்சோம் அப்படின்னா 122. ஆப்ஷன் சில இருக்கு. ரெண்டே ஸ்டெப்ல ஃபார்முலால முடிஞ்சிடுச்சு. ஓகே. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார்முலா தெரியல அப்படின்னா நம்ம அந்த மெத்தடு தான் நம்ம போட்டு வரணும். நான் அந்த மெத்தடையும் நான் குறை சொல்லல. ஓகேவா? ஆனா இந்த மாதிரி கொஸ்டின் பேஸ் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அடுத்த வாட்டி இப்ப வரப்போற எக்ஸாம்ல கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி போடுங்க. மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சுதுல? இறுதி உறுப்புல இருந்து 14வது இறுதி உறுப்புல இருந்து 14வது உறுப்பு என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. சோ அந்த மாதிரி அதாவது இறுதி உறுப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே இந்த ஃபார்முலா வச்சு போட்டுருங்க. மைண்ட செட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். சரியா? சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 121, 169, 289, 361. அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப 121 இந்த மாதிரி கொடுத்தாங்க. பெரிய பெரிய நம்பரா இருக்கே, தயவு செஞ்சு பயப்படாதீங்க. 121 என்னன்னு முதல்ல பாருங்க. டேபிள்ஸ்ல எதுல வரும்? 11 ஸ்கொயர். 11 into 11. அப்ப இது என்னது? 13 ஸ்கொயர். சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா எதோட ஸ்கொயர் நம்பர்னு கண்டுபிடிச்சாலே அடுத்தது தெரிஞ்சிடும். சோ அடுத்தது இது என்னது? 17ஓட ஸ்கொயர். நெக்ஸ்ட் 19 ஸ்கொயர். ஆனா நீங்க என்ன நினைப்பீங்க? 11 இருக்க, 13 இருக்க, ஒற்றைப்படை எண்கள் போல அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். அடுத்தது அப்ப 15 வந்திருக்கணும்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்கள் இல்ல, இது பிரைம் நம்பர்ஸ், பகா எண்கள். பகா எண்கள்னா ஒன்றாம் வாய்ப்பாடுல மட்டும்தான் அது வரும். ஓகேவா? அப்ப பிரைம் நம்பர்ஸ் பகா எண்கள் என்னும் போது 11க்கு அப்புறம் 13, 13க்கு அப்புறம் 17 தான் வரும். அதுக்கப்புறம் தான் 19 வரும். அதுக்கப்புறம் 19க்கு அப்புறம் பிரைம் நம்பர்ஸ் பகா எண்கள் என்ன இருக்குது? 23. அப்ப 23ஓட ஸ்கொயர் 23 into 23 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 529 அர்த்தம். சோ ஆப்ஷன் சி. எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்றத நல்லா தெளிவா பாருங்க. ஓகேவா? இனிமேல் அந்த தப்ப நீங்க பண்ணவே கூடாது. சரியா? திரும்ப போட்டு பாருங்க. மேக்ஸ்ன்றத ஒரு பேனா ஒரு நோட்டை எடுத்து திரும்ப போட்டு பார்த்துட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா வராதவங்களுக்கு கூட வந்துரும். மேக்ஸ் பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிச்சிடும். ஓகேவா? சோ ஆனா நீங்க என்னன்னா ஒரு எஃபர்ட்டும் எடுக்க மாட்டாங்க. ஆனா ஜஸ்ட் அதை பார்க்கும் போது எனக்கு மேக்ஸ்னாலே எனக்கு பயம், எனக்கு வேண்டாம், எனக்கு நான் இங்கி பிங்கி பாங்கி கூட போட்டுறேன். ஆனா எத்தனை மார்க் வரும்? 30க்கு 4 தான் வரும். அந்த சிங்கிள் டிஜிட்ல மட்டும் தான் வரும். நீங்க மேக்ஸ் பார்க்காம போனீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ல தான் வரும். அதே நீங்க போட்டு பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா சொல்றேன் 30 out of 30 கன்ஃபார்மா வாங்கலாம். நீங்க பேப்பர் 1 கேண்டிடேட்டா இருக்க இல்ல பேப்பர் 2 கேண்டிடேட்டா இருங்க. ஓகேவா? மேக்ஸ்ல மட்டும் நான் அடிச்சு சொல்றேன் 30 out of 30 ஈஸியாவே வாங்கலாம். அதுக்கான எஃபர்ட் கரெக்டா போடுங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இது வந்து நான் புக்ல இருந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா இதுக்கு வர சம்ஸ் எல்லாம் வந்து ஃபார்முலா இதுதான். இது வந்து எந்த புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. சோ நிறைய பேர் சொல்றாங்க
புக்ல கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டீங்களே, எந்த புக்ல இருந்து? 10th புக்ல இருந்து வந்திருக்கு. பேப்பர் 1 கேண்டிடேட் நல்லா கவனிச்சுக்கோங்க. 10th புக்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. ஓகேவா? சோ அப்ப 10th புக் நீங்க பார்க்கும்போது இது எண்கள் தொடர் வரிசைகள்ல இருந்து வருது. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃபார்முலா இதுதான். என்ன அப்படின்னா முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் 1 + 2 + 3 அப்படின்னு இருந்ததுன்னா ஃபார்முலா இதுதான். n × n + 1/2. அவ்வளவுதான். இயல் எண்கள் கொடுத்தாலே. நெக்ஸ்ட் அடுத்தது வரும். இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கங்களின் கூடுதல் என்னது? 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்தாலே ஃபார்முலா என்னது? n × n + 1 2n + 1/6. ஓகேவா? இந்த விஷயத்துல இந்த ஃபார்முலா இல்லாம நம்மளால பண்றது கொஞ்சம் கடினம். ஜஸ்ட் 4 ஃபார்முலா அவ்வளவுதானே. 4 ஃபார்முலால 2 மார்க் வரப்போகுதுன்னா ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாமே அந்த ஃபார்முலாவை. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் அடுத்தது இயல் எண்களின் கணங்களின் கூடுதல். அதாவது 1 கியூப், 2 கியூப், 3 கியூப் இருந்ததுன்னா ஃபார்முலா என்னது? n × n + 1/2 the whole square. இயல் எண்கள்ல நீங்க என்ன போட்டீங்களோ அதே ஃபார்முலா தான். ஆனா என்னது? ஹோல் ஸ்கொயர்னு வரும். சரியா? நெக்ஸ்ட் ஒற்றை இயல் எண்களின் கூடுதல். ஒற்றை இயல் எண்கள்ல என்னது? 1 3 5 அந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபார்முலா என்னது? n² அர்த்தம். இந்த 4 ஃபார்முலாவை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இத வச்சு எப்படி சம் கேட்பாங்கன்றதும் தெளிவா நான் சொல்றேன். ஓகேவா? சோ இத மட்டும் நல்லா மக்கப் படிச்சுக்கோங்க. சரியா? இப்ப இத வச்சு சம்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா சோ இது கேட்டிருக்காங்க 1 + 3 + 5 + etc. up to 53 இன் கூடுதல். இது ஒற்றை எண்கள். அப்ப ஃபார்முலா என்னது? n². நாலாவது ஃபார்முலாவா இருந்துச்சுல்ல, அவ்வளவுதான். ஆனா n என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. இங்க எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. சோ அப்ப என்ன பண்ணனும்னா n ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். n கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்னது? l - a/d + 1. இதுதான் வந்து n கண்டுபிடிக்க போற ஃபார்முலா. நீங்க என்ன சம்மா வேணா இருக்கட்டும். எத்தனை உறுப்புன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு பேட்டர்ன் கொடுத்துட்டாங்கன்னா எத்தனை உறுப்பு அதுல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா இறுதி உறுப்பு கொடுத்தா இந்த ஃபார்முலா தான் நீங்க அப்ளை பண்ணணும். சரியா? அப்ப என்னன்னா Lன்றது என்னது? இறுதி உறுப்பு. 53 - a வந்து முதல் உறுப்பு 1 பை Dன்றது டிஃபரன்ஸ், வேறுபாடு. 3க்கும் 1க்கும் 3 - 1 ரெண்டாவதுல இருந்து 1 வந்து மைனஸ் பண்ணோம்னா என்னது? 2ன்னு வரும். இப்ப என்ன பண்ணணும்? +1. 53ல 1 போயிடுச்சுன்னா என்னது? 52/2 +1. இப்ப இத கழிச்சோம் அப்படின்னா 2 26. 26 கூட்டல் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா 27. அப்ப என்னோட வேல்யூ என்னது? 27. நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? n². 27 ஸ்கொயர் பண்ணும். 27 × 27. சோ 27 × 27 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 729. ஆப்ஷன் டி. ரொம்பவே ஈஸியான கணக்கு. ஒற்றைப்படை எண்கள்ல கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ ஒற்றை இயல் எண்கள்ல கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா n² தெரியும். ஆனா n என்னன்னே தெரியாது எனக்கு. அதுக்கு நான் ஒரு சின்ன ஃபார்முலா போட்டு நான் அப்ளை பண்றேன். சரியா? இதெல்லாம் ரொம்பவே ஈஸி தான். சோ நெக்ஸ்ட் அடுத்தது. சோ இந்த மாதிரி கொடுத்துடுறாங்க. இந்த மாதிரி கொடுக்கும் போதே நம்ம பயந்துருவோம். இவ்ளோ பெருசா கணமும் இருக்குது, வர்க்கமூலமும் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து இயல் எண்களும் இருக்குது. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா சத்தியமா நம்ம போடவே மாட்டோம். ஆனா அந்த ஃபார்முலா 4 ஃபார்முலா சொன்ன பாத்தீங்களா? அந்த 4 ஃபார்முலால வர கொஸ்டின் தான் இது. முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க? கியூப்ல கொடுத்திருக்காங்க. கியூப்ல கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா என்ன சொன்னேன் நான் உங்களுக்கு? n × n + 1/2 the whole square னு சொன்னேன். கியூப்ல கொடுத்திருந்தாங்கன்னா. ஸ்கொயர்ல கொடுத்திருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா? n × n + 1 2n + 1/6. இது ஸ்கொயர்ல கொடுத்திருந்தாங்கன்னா. இயல் எண்கள்ல கொடுத்திருந்தாங்கன்னா n × n + 1/2. அவ்வளவுதான். அந்த ஃபார்முலால வச்சு தான் எடுக்கிறோம். இப்ப இதுல என்னன்னா என்ன?
லைனா தானே கொடுத்துருக்காங்க. 1 2 3 லைனா தானே கொடுத்துருக்காங்க. அப்ப எத்தனை நம்மளுக்கு தெரியும்? கடைசி என்ன இருக்கு? 15. அப்ப 15 உறுப்புகள் தான் இருக்குன்னு அர்த்தம் அதுல. லைனா கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது நம்மளுக்கு. 1க்கு அடுத்தது 2, 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 4 அப்படின்ட்டு லைனா கொடுத்துருந்தாங்கன்னா எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 1 3 5 அந்த மாதிரிலாம் வந்து ஒரு எண்ணை விட்டு கொடுத்தாங்கன்னா அது கஷ்டம். ஓகேவா? சோ இப்ப என்னன்னா இங்க என்னது 15 15. சோ அப்ப என்ன பண்ணணும்? ஒன்னொன்னுத்துக்கும் ஃபார்முலால n-க்கு பதிலா என்ன பண்ணணும்? 15ன்னு போடணும். So 15 into 15 plus 1, 2 into 15 plus 1 by 6 minus 15 15 plus 1 by 2. இப்ப என்ன வரும்? 15 into 16 by 2, 15 into 16 into 2 into 15 30. 30 plus 1 வந்து 31 minus 15 into 16 by 2. இப்போ வந்து 2 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணிக்கலாம். 8. ஸோ இங்க வந்து நம்ம கேன்சல் பண்ணா நம்மளுக்கு வந்து இங்க வந்து இது என்ன கிடைக்கும்னா 3 டைம்ஸ், இது வந்து 8 டைம்ஸ் வரும். இங்க வந்து 5 டைம்ஸ்னு வரும். இங்க வந்து 2 டைம்ஸ். ஸோ அப்ப என்ன பண்றோம்? 15 into 8 இன்டூ பண்ணி ஸ்கொயர் பண்ணா 120 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். மைனஸ் இது 15 into 8 into 31. இது மூணுத்தையும் பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 1240ன்னு வரும். மைனஸ் அது ரெண்டுத்தையும் இன்டூ பண்ணனா நம்ம 15 into 8 8ஆல இன்டூ பண்ணனா 120. இப்ப என்ன பண்ணணும்னா 120ஓட ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. 120 into 120. அது கூட 1240 கழிச்சுக்கோங்க. வர ஆன்சர் கூட 120 கழிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத நான் சொல்றேன். சோ வந்து 120 the whole square minus 1240 minus 120. இப்ப இத ஸ்கொயர் பண்ணா 14400 மைனஸ் இது எல்லாமே வந்து மைனஸ் பண்ணும். அப்ப ஆன்சர் வந்து 13040ன்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் ஆப்ஷன்லயே இல்ல நம்மளுக்கு. இதுக்கு ஆக்சுவலா வந்து டிஆர்பி போர்டு வந்து ஸ்டார் கிரேடு கொடுத்தாங்க. ஸோ ஆப்ஷன்ல வந்து அவங்க அந்த ஆன்சரே வைக்கல. அந்த ஆன்சருக்கு பதிலா வேற ஆன்சர் வச்சதுனால ஸ்டார் கிரேட் கொடுத்தாங்க. ஓகேவா? சோ இதுக்கு வரணும் அப்படின்னா ஆன்சர் இதுதான் வரணும். 13040. ஓகேவா? ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த கூட்டல் கழித்தல் இந்த பெருக்கல் வகுத்தல்லாம் நீங்க ஈஸியாவே பண்ணுவீங்க. அது எனக்கே தெரியும். ஓகேவா? சோ அதனால ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய சம்மா இருந்தாலும் ஈஸியா போட்டுடலாம். சரியா? நெக்ஸ்ட் ஃபைண்ட் த வேல்யூ. சோ அதே மாதிரி ஒற்றை இயல் எண்கள் கொடுத்துட்டாங்களா? என்ன பண்ணோம்? n ஸ்கொயர் தான் ஃபார்முலா. n கண்டுபிடிக்கணும். l மைனஸ் a பை d பிளஸ் 1 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்குது. அப்ப 23 மைனஸ் a என்னது 1, dன்றது 2. ஸோ வந்து 23ல 1 போயிடுச்சுன்னா 22/2 பிளஸ் 1. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணா 11. 11 கூட்டல் 1 என்னது 12. வர ஆன்சரை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 144. 144ன்றது ஆப்ஷன் பில இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது. ஸோ இது வந்து நான் புக்ல இருந்தே எடுத்திருக்கேன். நான் சொன்ன பாத்தீங்களா ஃபார்முலா. சோ அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நான் புக்ல இருந்தே கொஞ்சம் கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இப்ப ஒற்றை இயலெண்களே வந்துதான் அடுத்தடுத்த கொடுத்துட்டே இருக்காங்க வேற வேற மெத்தட்ல. ஒரே சம் ஒரு 2 சம் போட்டோமா அடுத்தது வந்து வேற டிஃப்ரெண்டா போகணும். ஆனா அவங்க அதுவே ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அதை நல்ல டீட்டெயிலா பாத்துக்கோங்க. சோ இன்னும் எக்ஸஸா வந்து நம்ம வந்து கொடுக்கணும்ன்றதுக்காக நான் புக்ல இருந்து உங்களுக்கு எடுத்திருக்கேன். இது 10th புக்ல இருந்து தான் நான் எடுத்திருக்கேன். சரியா? சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க? 1 plus 2 plus 3 up to 5. அடுத்தடுத்த நம்பர் தானே வருது. இயல் நம்பர் தானே வருது. இயல் எண்கள் தானே வருது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா n என்னது 50. சரியா? அப்போ ஃபார்முலா என்னது? n into n plus 1 by 2. அப்போ 50 into 50 கூட்டல் 1 என்னது 51/2. சோ கழிச்சோம் அப்படின்னா 25. சோ 25 into 51 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1275ன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா போட்டலாம். ஈஸியான ப்ராப்ளம். ஓகேவா? நெக்ஸ்ட்
இது வந்து வர்க்கமூலம்ல எடுத்திருக்கேன் நான். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதுவும் லைனா தானே கொடுத்துருக்காங்க. 1க்கு அப்புறம் 2 வருது, 2க்கு அப்புறம் 3 தான் வரும். அப்ப 90. அப்ப என்னோட வேல்யூ என்னது 19ன்னு அர்த்தம். அப்ப ஃபார்முலா என்னது n into n plus 1 2n plus 1 by 6. அப்ப என்ன பண்ணுவோம் 19 into 19 plus 1 into 2 into 19 plus 1 by 6. அப்ப 19 into 20 into இது ரெண்டுத்தையும் இன்டு பண்ணா 38 வரும். 38 ஓட ஒன்னு ஆட் பண்ணா 39 by 6. ஸோ எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டு ஆன்சர் வந்து 2417 வரும். அவ்வளவுதான். ரொம்பவே ஈஸியா போட்டுடலாம். சரியா? நெக்ஸ்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கியூப் வச்சு, ஸோ கியூப் வச்சு 2 சம்மும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் எடுத்திருக்கேன் அது. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா 1க்கு அப்புறம் 2 அப்படியே லைனா 3 4 அப்படியே அப் டு 16 வரைக்கும். அப்ப என்னோட வேல்யூ என்னது 16 அர்த்தம். கியூப் அப்படின்னும் போது ஃபார்முலா என்னது n into n plus 1 by 2 the whole squareன்னு அர்த்தம். இதுதான் ஃபார்முலா. சரியா? ஸோ அப்ப என்ன பண்ணுவோம் 16 into 16 plus 1 by 2 the whole square. அப்ப என்னது 16 into 17 by 2 the whole square. 2 டேபிள கேன்சல் பண்ணா 8. 8 into 17 இன்டு பண்ணி வர ஆன்சரை என்ன பண்ணுங்கன்னா ஸ்கொயர் பண்ணுங்க. அப்ப என்னது 136 ஸ்கொயர் பண்ணா ஆன்சர் வந்து 18,496 வருது. சோ இதுதான் அவங்க கொடுத்திருக்காங்க இந்த லைன்ல. சரியா? அடுத்த சம்மும் நான் எடுத்திருக்கேன். அடுத்த சம் என்னன்னா இன் பிட்வீன் நடுவுல இருந்து கேட்டிருக்காங்க. சோ நடுவுல இருந்து கேட்கும் போது இந்த மாதிரி 9 கியூப் 10 கியூப் அப் டு 21 கியூப் இந்த மாதிரி கேக்குறாங்க. நடுவுல இருந்து 1ல இருந்தே ஆரம்பிக்கல, 1 2 3 இல்ல, நடுவுல இருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் எப்படி நான் சொல்லணும் அப்படின்னா ஈஸியா சொல்றேன். முதல்ல என்ன பண்ணுங்கன்னா 1 கியூப் 2 கியூப் அதுல இருந்து என்ன பண்ணுங்கன்னா 21 கியூப் வரைக்கும் பண்ணிடுங்க. மைனஸ் 1 கியூப் 2 கியூப் அப் டு 8 கியூப் வரைக்கும் பண்ணுங்க. ஏன் 8 கியூப்னா முதல்ல 1ல இருந்து 21. ஓகேவா? சோ 21 தானே லாஸ்டா இருக்கு 21. அதுக்கப்புறம் 9க்கு முன்னாடி என்ன இருக்கு 8. அப்ப 1ல இருந்து 8 அத கழிச்சோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும் 9ல இருந்து 21 தானே இருக்கும். ஒரு நீட்டா ஒரு லைன் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. 1ல இருந்து 21 வரைக்கும் ஒரு லைன் கிழிக்கிறோம். அதுல என்ன பண்றோம் 1ல இருந்து 8 சென்டிமீட்டரை வெட்டி எடுத்துடுறோம். பேலன்ஸ் என்ன இருக்கும் 9ல இருந்து 21 வரைக்கும் தானே இருக்கும். அந்த ஒரு கான்செப்ட் தான். அப்ப ஃபார்முலா உங்களுக்கு தான் கியூபுக்கு ஃபார்முலா தெரியும்ல. என்னோட வேல்யூ லாஸ்ட் நம்பர் இங்க என்னது n வந்து 21, இங்க n என்னது 8. அதே ஃபார்முலால தான் போட போறீங்க. சோ போட்டுருக்காங்க பாருங்க இங்க n into n plus 1 by 2 அதாவது 21 into 21 plus 1 by 2 the whole square. இங்க என்ன பண்ண 8 into 8 plus 1 by 2 the whole square. சோ கேன்சல் பண்ணிட்டு நம்ம ஸ்கொயர் எல்லாம் பண்ணிட்டு மைனஸ் பண்ணா ஆன்சர் வந்துரும். கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட் தெளிவா தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? சோ ஈஸியாவே சம் பண்ணிடலாம். என்ன மாதிரி கேட்டாலுமே ஈஸியா பண்ணிடுங்க. ஆனா கண்டிப்பா கேக்குறாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 0.50 0.55 0.60 up to 1 வரைக்கும் கொடுத்துறாங்க என்ற எண் அமைப்பின் கூடுதல் காண்க. இத 0.50ல இருந்து 1 வரைக்கும் நம்பர்ஸ் நடுவுல இருக்கல எல்லாத்தையும் கூட்டணும்னா நம்மளுக்கு என்ன நம்பர் கிடைக்கும். ஓகேவா? அதுதான் ஆன்சர். இப்போ இதுக்கு ஃபார்முலா பேஸ்லயும் போடலாம், மனக்கணக்குலயும் போடலாம். ஓகேவா? ஃபார்முலா பேஸ் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இதுல ஃபார்முலா பேஸ் பண்ணீங்கன்னா Sn equal to n by 2 a plus l. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? சோ Snன்றது sum of, அதாவது கூடுதல் காண்கன்றாங்கல்ல. சோ அதுதான் Sn. n by 2 a plus l. சரியா? இப்ப n என்னன்னே எனக்கு தெரியாதுங்க. n எத்தனை நம்பர் இருக்குன்னே தெரியாது. அப்ப அதை கண்டுபிடிக்கணும்னா n-க்கு ஃபார்முலா என்ன சொன்ன l minus a by d plus 1. அதே ஃபார்முலா தான், எதுக்குமே மாறாது. ஓகேவா? அப்ப இத வச்சு நான் n கண்டுபிடிச்சிடலாம். 1 minus 0.50 by
இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும் வேறுபாடு 0.55க்கும் மைனஸ் 0.05க்கும் வேறுபாடு கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும் 0.05ன்னு வரும். அதை கீழே போட்டுக்கோம். பிளஸ் 1 1 மைனஸ் 0.5 என்னது 0.5 தான். இது 0.05 பிளஸ் 1. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணா என்ன வரும்னா 10ன்னு வரும். 10 பிளஸ் 1 என்னது 11. ஸோ இதுதான் வந்து உங்களோட என்னோட வேல்யூ. அப்ப இதுல அப்ளை பண்ணா என்ன வரும் Sn equal to 11/2. A என்னது 0.50, L வந்து 1. அப்போ 11/2 into 1.50. ஸோ இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணி ஆன்சர் வந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 8.25ன்னு வரும். இது வந்து ஃபார்முலா பேஸ்ல நம்ம போறது. ஓகேவா? இத மனக்கணக்குல எப்படி போன எனக்கு ஃபார்முலா எதுவுமே எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. சோ எனக்கு அந்த 4 ஃபார்முலா மட்டும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியா சொல்லுங்களேன் அப்படின்னா மனக்கணக்குல போடுறதும் நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படின்ட்டு. சோ அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது எப்படி போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.50 கொடுத்துருக்காங்களா, நெக்ஸ்ட் 0.55, நெக்ஸ்ட் 0.60, அடுத்தது 0.65, 0.70, 0.75, அப்படியே 5 5 80, 0.85, 0.90, 0.95, லாஸ்டா 1. இது எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க, அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா உங்களுக்கு 8.25ன்னு வரப்போகுது ஆன்சர். ஓகேவா? ஈஸியா இருக்கா? ரொம்பவே ஈஸி தான். இதுல வந்து என்னன்னா இந்த பேட்டர்ன்ஸ்ன்ற டாபிக்ல அந்த தொடர் வரிசைன்ற டாபிக்ல இருந்து நான் இதை எடுத்திருக்கேன். ஓகேவா? இதுல போச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல நிறைய கேட்டிருக்காங்க, டிஃப்ரெண்டா கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது எல்லாமே நான் இது பண்ணி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல ரொம்ப இம்பார்ட்டனா பிளஸ் புக்கு உங்களுக்கு புக்கு ப்ரூஃபோட உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் நான் எப்படி பண்ணணும்ட்டு. உங்க கையில 10th புக் இருந்ததுன்னா போயிட்டு அனலைஸ் பண்ணுங்க. அதுல இருக்கிற சம்ஸ் இன்னும் கொஞ்சம் போட்டு பாருங்க. இல்லைன்னா புக் சோர்சஸ்லாம் இருக்கு. போன்ல அடிச்சாலே 10th மேக்ஸ் புக்லாம் வரும். நீங்க தமிழ் மீடியமா இருங்க, இல்லைன்னா இங்கிலீஷ் மீடியமா இருங்க, 10th புக்கை ஒரு வாட்டி எடுத்து பாருங்க. சரியா? சோ இதுல வந்து கண்டிப்பா நம்மளுக்கு 2 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மா கேக்குறாங்க. 2 கொஸ்டின் தானே அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கே நம்ம வரவே கூடாது. சரியா? சோ 2 கொஸ்டின்ஸ் இருக்குன்றது நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். சோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் பேப்பர் 1க்கும் போடுறேன், நான் பேப்பர் 2க்கும் போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் தனித்தனியாவும் போடுறேன். சோ வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்தது பார்ப்போம். ஈவினிங் அடுத்த நாளைக்கு 6 o'clock பார்ப்போம். அடுத்த வீடியோக்கு ரெடி ஆகுங்க. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அகாடமியில் இங்கிலீஷ் வீடியோஸும் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ. ஸோ எல்லாமே வந்து பார்த்துட்டே வாங்க. லாஸ்ட் டைம் ரிவிஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாட்டி பேப்பர் ஈஸியாகவே வரும். ரொம்ப வந்து கவலைப்படாதீங்க. ஸோ பாஸ் ஆவேனா அப்படின்ற கவலையே வேண்டாம். ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? சோ அததான் நான் எல்லாருக்குமே சொல்றது. கையில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்க பேப்பர் 1 கேண்டிடேட்டா இருக்கிறீங்க, நான் கண்டிப்பா வச்சுக்கோங்க. சோ இத யூஸ் பண்ணிட்டவங்களுக்கு தெரியும், பாஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், இத வச்சு யூஸ் பண்ணவங்களுக்கு. ஓகேவா? சோ அதனால உங்க கையில இல்லைன்னா லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் வச்சு வாங்கி கோ த்ரூ பண்ணி அனலைஸ் பண்ணி படிங்க. கன்ஃபார்மா பாஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த நாளைக்கு ஈவினிங் பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்டான டாபிக் எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.